அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, பங்குனி மாதம் பிறக்கப் போகுது. இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் கடன் சுமைகள் குறைய அல்லது கடன் சுமைகள் தீர பணம் ஆயிரக்கணக்கில் உங்கள் வீட்டில் சேமிப்பாக தங்க, விரய செலவுகள் குறைய 3 அற்புதமான பணவசிய சூட்சமங்களை இந்த ஆடியோவில் சொல்லித்தரப்போகின்றேன். இந்த 3ஐயும் எவரொருவர் பங்குனி மாதத்தில் செய்கின்றாரோ நிச்சயம் சொல்லுகின்றேன், செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில். சூட்சமங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அன்பு அறிவிப்பு. நமது அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு ஆன்மீக வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதத்தில் வேல் வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவை நாம் தொடங்கி இருக்கின்றோம். 15/3/2026 முதல் 13/4/2026 வரை இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும். இந்த குழுவில் தினமும் ஒரு வேல் துதி உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இதில் எந்த பூஜையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, எந்த விரதமும் கிடையாது. வேல் இருக்கவங்களும் இதை செய்யலாம், வேல் இல்லாதவங்களும் இதை செய்யலாம். அது எப்படின்னு அந்த குழுவில் சொல்லி கொடுப்பேன். சகல சௌபாக்கியங்கள் உண்டாக பங்குனி மாத வேல் வழிபாட்டு குழுவில் கலந்து கொள்ளுங்கள். அதனுடைய கட்டணம், அந்த கட்டணத்தை எந்த நம்பருக்கு கட்டணும், எல்லா விவரமும் மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். 3 சூட்சமங்கள் சொல்கிறேன். இந்த சூட்சமங்களை பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளே பண்ணுங்க. முதல் சூட்சமம், பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மற்றும் சஷ்டி திதியிலும் விசாக நட்சத்திர நாளிலும் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை 6 மணிக்கு மேல் உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக, வேலுக்கு முன்பாக, சிலைக்கு முன்பாக 6 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 6 தீபங்களும் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து ஓம் சரவண பவவோ என்று 108 முறை சொல்லி வழிபாடு செய்தால் பண ஈர்ப்பு ஏற்படும். இது முதலாவது சூட்சமம். இரண்டாவது சூட்சமம், பங்குனி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் உங்க வீட்டின் அருகில மாமரம் எங்க இருக்குன்னு பாருங்க. மாமரம் இருந்தா மாமரம் அல்லது வன்னி மரம், இதை 3 முறை வலம் வந்து தொட்டு வணங்கினால், அது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். பங்குனி மாத செவ்வாய்க்கிழமையில மாமரம் அல்லது வன்னி மரத்தை 3 முறை வலம் வந்து தொட்டு வணங்கினால் நிச்சயம் பண ஈர்ப்பு ஏற்படும் முருகப்பெருமான் அருளால. மூன்றாவது சூட்சமம், கைமேல் பலன் தரக்கூடிய சூட்சமம். பங்குனி மாதத்துல முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தீப எண்ணெய் தானம் தர வேண்டும். எந்த கிழமையில வேணா கொடுக்கலாம், எவ்வளவு எண்ணிக்கையில வேணா கொடுக்கலாம். தீப எண்ணெய் வாங்கி பங்குனி மாதம் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு தானம் தந்தீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், கடன் தொல்லை தீர்வதற்குண்டான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அவ்வாறு நீங்கள் வாங்கி தரும் தீப எண்ணெய் நமது மந்திர சக்தி ஆனந்தொளி தீப எண்ணெயாக இருந்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அன்பு சொந்தங்களே, 3 எளிய பணவசிய சூட்சமங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3ஐயுமே செய்ய முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். இந்த இடத்துல ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நமது ஆனந்தொளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உணவு தானம் செய்வதற்குண்டான செலவுக்கு நிதி திரட்ட 3 அற்புதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குலதெய்வத்திற்கு மட்டும் தீபமேற்ற குலதெய்வ தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக தீபமேற்ற இறந்தவர்கள் மோட்ச தீப எண்ணெய் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவாக தீபமேற்ற மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய். இந்த தீப எண்ணெய்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அற்புதமான தெய்வ அனுபவம் உங்களுக்கு கிட்டும். அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தந்த புண்ணியமும் கிட்டும். டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.